இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிவாஜி கணேசனோட பேரன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தார்ல, சிவாஜி கணேசனோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கவர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முத்துக்குமரனை ரொம்ப அசிங்கப்படுத்தி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் சிவகுமாரோட மனைவி சுஜா வர்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போயுமே கொஞ்சம் ஹெட் வெயிட் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் இந்த இடத்துல சரியான ஒரு கேள்வி விஜய் சேதுபதிக்கு தெளிவாக கேட்டிருக்காங்க. அதாவது 6வது இடத்துல இருக்க என் கணவரான சிவகுமாரை நீங்கள் எலிமினேஷன் பண்ணுறீங்க, ஆனால் கடைசி இடத்துல இருக்கிற சாச்சனாவை ஏன் நீங்கள் எலிமினேஷன் பண்ணலை அப்படின்னதுக்கு ஹோஸ்ட்டு அப்பா நான் இருக்கேம்மா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டு அந்த பதிவை டேக் பண்ணி அவங்க ட்விட்டர் போட்டிருக்காங்க சுஜாவரணி. இந்த இடத்துல நம்ம அதாவது இப்போ சாச்சனா அப்படிங்கிற பேய் குழந்தைய தான் வெளியேற்றிருக்கணும். சாச்சனாங்கிற பேய் குழந்தை உள்ளே இருக்குது, சிவகுமார் வெளியே போகிறாருன்னா அது காரணம் முழுக்க அப்பா விஜய் சேதுபதி அப்படிங்கிறது அப்பட்டமாகி போச்சு. சாச்சனா மேலே லைம்லைட் விழுகணும், அவள் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவள் அவ்வளோ தவறு பண்ணி அவளுக்கு ஓட்டே இல்லை, எதுவுமே இல்லை, ஆனாலும் உள்ளே வச்சுருக்காங்கன்னா அது காரணம் என்ன? இதுதான் அவங்க அப்பா விஜய் சேதுபதி நான் இருக்கமா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. அது கரெக்டு தான். இந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ணுறோம், உடன்படுறோம். ஆமாம், உண்மை தான். விஜய் சேதுபதி தான் இந்த ஹோஸ்ட்டாக இருக்க தகுதியே இல்லாத நபர், அப்பா மகள் அப்படின்ட்டு கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அது கேவலப்படுத்திகிட்டு இருக்குது. அவருக்கு அந்த ஆளுக்கு என் மேலே காண்டு போல் இருக்குது, அதான் என்னையே டார்கெட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒருமையில் வரையும் பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அந்த பெண்ணுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த வாரம் போன வாரம் வெளியே போயிருக்கணும், ஆனால் போகலைன்னா அது காரணம் யார்? விஜய் சேதுபதிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு அடுத்து தான் அடுத்து தான் ஒரு பிரச்சனை ஆகி போச்சுங்க. முத்துக்குமரனை ரொம்ப கேவலப்படுத்திட்டார் இந்த சிவகுமார் அப்படிங்கிற சிவாஜி கணேசனோட பேரன். அவர் பேரன்னு சொல்லாதீங்க, அது கேவலம். அதையே 50 தடவை சொல்கிறீங்க. அவர் பேரை காப்பாற்றுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிங்களா? ஏதாவது கேம் நல்லா விளாண்டிங்களா? ஏதாவது முக்கியமான கான்வர்சேஷனில் பயங்கரமாக ஏதாவது பேசுனீங்களா? கிடையாது, ஒன்றுமே பண்ணலை. வெத்துவேட்டாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நேற்று எலிமினேஷன் ஆகி போகிறாராமா, அந்த ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு முத்துக்குமரன் எனக்கு பேச விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை அவாய்ட் பண்ணியிருக்காப்புல முத்துக்குமரனை. அதே மாதிரி தான் உள்ளே அந்த எல்லாத்துலேயும் பேசியிருக்காப்புல. ஆனால் முத்துக்குமரனை மட்டும் பேச மாட்டேன், அவன்கிட்ட நான் பேச மாட்டேன், அவன் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கேன். டோன்ட் டாக் டு அபவுட் முத்து என்னென்னா ஒரு கலைஞர். அவர் 100 நாள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன், தீபகண்ட சொல்ல ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் நான் நாமினேஷன் கூட பண்ணதில்லை, எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக எதுவுமே இருந்ததில்லை. ஆனால் அவருக்கு என்ன வன்மம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்மளுக்கு புரிய வருது. ஏன்னா இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேடையில் தளபதி படத்தில் நான் தேவா, அவர் இவர் ரஜினி, இவர் இந்த மம்முட்டி, அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த வைப் செட் ஆகிடுச்சு அப்படின்றனால இப்போ அருணோட எதிரி யாரோட எதிரி? சிவாவோட எதிரி. அதனால் இப்போ அருணுக்கு இவர் டப்பா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் முத்துக்குமரன் என்ன பண்ணுறாரு, அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முத்துக்குமரன் பண்ணுற அந்த கேமுகளை நம்ம என்ன திட்டலாம், வைக்கலாம், அவன் பண்ணுற அட்ராசிட்டியை பேசலாம். ஆனால் ஒருத்தனை அவாய்ட் பண்ணுறது அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது அவ்வளோ பெரிய ஃபேமிலி, சிவகுமார் பேரன்னு சொல்லிட்டு எச்சத்தனமாக உனக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனை இருந்தால் கூட சொல்லி பேசாமல் இருந்தால் அது ஒரு நியாயம் இருக்குது. இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.